வணக்கம். சமகால அரசியல் நிகழ்வுகளை ஒரே பார்வையில் அலசுகின்ற ஆதவனின் நிலைவரம் நிகழ்ச்சியூடாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2020ஆம் ஆண்டு பொது தேர்தல் எதிர்வருகின்ற 5ஆம் திகதி நடைபெற இருக்கின்றது. பொது தேர்தல் தொடர்பான பல்வேறுபட்ட முன்னாயத்த நடவடிக்கைகள் மிக துரித கதியில் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரச்சார நடவடிக்கைகள் என்றும் தேர்தலுக்காக வேட்பாளர்கள், கட்சிகள், கூட்டணிகள் தங்களினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் சமகாலத்திலே தேர்தல் சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை மையமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் நிலைவரம் நிகழ்ச்சியூடாக பல விடயங்களை ஆராய்ந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் பல விடயங்களை ஆராய்ந்து நாம் இன்றும் மிக முக்கியமான ஒரு கருத்தோடு, மிக முக்கியமான ஒரு தலைப்போடு உங்களை சந்தித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாற்று அணிகள் தமிழ் தேசிய கட்சிகளும் என்ற தலைப்போடு நாங்கள் இன்றைய நிலவரத்தினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். வடகிழக்கு அரசியல் மாற்று தலைமைகள் தேவையா இல்லையா என விவாதிக்க ஆரம்பித்து சில ஆண்டுகள் கடந்துவிட்டன. மாற்று அணி என்பது எதை மையமாக வைத்து எழுந்திருக்கின்றன என பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் அரசியல் அகிம்சை போராட்டமாகவும் ஆயுத போராட்டமாகவும் முன்னெடுக்கப்பட்டு வந்த காலம் முதலே தமிழர்களின் தேசிய பிரச்சனைகளுக்கு சர்வதேச அரங்கில் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு முகம் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அந்த முகமானது அரசியல் ரீதியானதாக அமைய வேண்டும் எனவும் பல கருத்துக்கள், பலவிதமான பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டு வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் தலையீட்டுடன் தமிழ் தேசியத்திற்கான ஓர் அரசியல் முகம் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கான தலைமைகளால் அதற்கான அந்த அரசியல் முகம் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கம் பெற்று கூட்டமைப்பிற்கான தலைமை பதவி நியமிக்கப்பட்டு அந்த தலைமை பதவியில் மாற்றம் ஏற்படப்பட்டு தொடர்ச்சியாக அந்த அரசியல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் கூட 2009ஆம் ஆண்டு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட நிலையில் தமிழர்களின் இந்த போராட்டத்தை தலைமையில் தாங்க கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் முகமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வழங்கப்படுகிறது. இவ்வாறு தமிழர்களினுடைய அபிலாசைகளை வென்றெடுக்கக்கூடிய செயற்திட்டம் அந்த அரசியல் பாதையில் நடக்க ஆரம்பித்தவனை தொடர்ந்து அவர்களுக்கான ஆதரவு மக்களினால் பல தேர்தல்களிலே பல்வேறுபட்ட கடந்த காலங்களினுடைய தேர்தலில் மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு கிடைக்கிறது என்பதை கடந்த காலங்களிலே நாங்கள் அவதானித்திருக்கிறோம். இந்த நிலையில் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் மேல் அதிருப்திகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த அதிருப்திகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது வைக்கப்படுகின்ற இந்த விமர்சனங்களை தொடர்ந்து கூட்டமைப்பினுடைய அங்கத்துவ கட்சிகளாக இருக்கின்ற சில கட்சிகள், குறிப்பாக EPRLF கட்சி உட்பட சில கட்சிகள் கூட்டமைப்பில் இருந்து தங்களுடைய அங்கத்துவத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். கூட்டமைப்பால் உள்ளே கொண்டு வரப்பட்ட CV விக்னேஸ்வரன் போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அதிருப்திகள் காரணமாக அந்த மாற்றத்திலிருந்து வேறு கட்சிகளுக்கு வேறு விதமான ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்கிறார். இந்த நிலைகளுக்கு பின்னர் தான் மாற்று கட்சி, மாற்று தலைமை தேவையா என்கின்ற வாதம் எழுகிறது. அதனுடைய விளைவு 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வடகிழக்கு பகுதிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு நேர் எதிர்முனையில் ஒத்த கருத்துக்களை கொண்ட, ஒத்த கொள்கைகளை கொண்ட, ஒரே சித்தாந்தங்களை கொண்ட கட்சிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மாற்று அணி என்ற கருத்துருவாக்கத்துடன் களமிறக்கப்பட்டிருக்கும் குறித்த கட்சிகள், கூட்டணிகள் அவற்றிற்கான சரியான பாதையில் செல்கின்றனவா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. மாற்று கட்சி அல்லது மாற்று கூட்டமைப்பு அல்லது மாற்று தலைமை என்ற இந்த சொல்லாடலானது தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய அதே கொள்கைகளுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எங்கெல்லாம் தவறு இழைத்திருக்கிறார்களோ அந்த தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு தமிழர்களுக்கான அவர்களுடைய அபிலாஷைகளை, தமிழர்களுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மிக பாரிய பொறுப்பு இந்த மாற்று தலைமை, மாற்று அரசியல், மாற்று கட்சி, மாற்று கூட்டமைப்பு என்கின்ற இந்த சொல்லாடல்களுக்குள் ஒளிந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் மாற்று குழுக்களாக தங்களை காட்டிக்கொள்கிற அல்லது தங்களை உருவகப்படுத்திக் கொள்கின்ற மாற்று அணியினர் என்று சொல்லக்கூடிய அதே கொள்கையுடைய ஏனைய கட்சிகள்
எந்த இடத்தில் அவர்கள் தங்களினுடைய கடமைகளை விட்டு விலத்துகிறார்கள் அல்லது அவர்களுக்கான மாற்று தலைமை என்கின்ற அந்த கருத்துருவாக்கத்திற்கான தகைமைகளிலிருந்து மாறுபடுகிறார்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பினரால் பல விமர்சனங்கள் பல கருத்துக்கள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் திருகோணமலையில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களானது மிக முக்கியமான கருத்துக்களாக பார்க்கப்படுகிறது. மாற்று அணி என்பது என்ன, மாற்று அணிகளினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தரப்பிலிருந்து அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார், கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்துவிட்டு அடுத்ததாக வரலாம். வாக்குகளை எடுப்பதற்காக ஒரு இடத்துவேஷத்தை கிளப்பி சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி தமிழர்கள் நாட்டை பிரித்துக் கொண்டு போய்விடுவார்கள் என்ற ஒரு பீதியை ஏற்படுத்தி நேற்றைக்கு சொல்லியிருக்கிறார். பிரபாகரன் கேட்டதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்க முடியாது. மிக திட்ட தெளிவாக இந்த நாட்டின் பிரதம மந்திரிக்கு சொல்ல வேண்டும். அவருக்கு தெரியாத விஷயம் அல்ல. நாங்கள் இன்றைக்கு தனிநாடு கேட்கவில்லை, நாங்கள் தனிநாடு கேட்கவில்லை. இது தெரிந்த விடையாது, முழு நாட்டுக்கும் தெரிந்த விடையாது. அப்படி இருக்க தேர்தலிலே வெல்வதற்காக சுயநல நோக்கத்தோடு எப்படியாக அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே போய் ஏதோ நாங்கள் நாட்டை பிரிக்க முயற்சி செய்கிறோம் என்று பொய் பிரச்சாரம் செய்தார். அதை சிங்கள மக்களும் நம்பக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் எங்களுடைய அரசியல் இலக்கு திட்ட தெளிவாக எங்களுடைய கட்சி தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்ட போது நாங்கள் சொன்ன அதே அரசியல் இலக்கு தான் இன்றைக்கு இருக்கிறது. முற்று முழுதான ஒரு சமஷ்டி முறையான ஆட்சி முறை எங்களுக்கு வேண்டும். அதை கேட்பதற்கான உரிமை எங்களிடத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் கேட்கிற போது நாங்கள் அதை ஒரு மக்களாக ஒரு அணியாக ஒன்று திரண்டு நாங்கள் அதை ஒரே குரலிலே நாங்கள் அதை கேட்க வேண்டும். அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். விசேடமாக ஆயுத போராட்டம் முடிவடைந்த பிறகு ஜனநாயக தீர்ப்பாக ஒவ்வொரு தேர்தலிலேயும் எங்களுடைய மக்கள் அதை திட்ட தெளிவாக சொல்லி வரையறுத்து வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலேயும் அதை குழப்புவதற்காக உங்கள் மத்தியிலே இருந்து குழப்பக்காரர்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது தென்னிலங்கை பேரினவாத சக்திகளின் முகவர்கள் தான் அவர்கள் என்று சொல்வது இந்த தயக்கம் எனக்கு கிடையாது. அவர்கள் வந்து இங்கே தேர்தல்களிலே போட்டியிடுவது எங்களுக்கு மாறாக வாக்கு கேட்பது வேறு எவருடைய நிகழ்ச்சிகளையும் அது சமாதானப்படுத்தாது. அது பேரினவாத சிங்கள பேரினவாத சக்திகளுடைய நிகழ்ச்சிகளை மட்டும்தான் அது செயற்படுத்தும். அப்படியாக செயற்படுகிறவர்கள் தான் மாற்று அணி என்று சொல்லி எங்கள் மத்தியிலே வந்து வாக்கு கேட்கிறார்கள். கொடுத்த கையை கடிக்க மாட்டேன் என்று சொன்னவர், நான் இன்னொரு அரசியல் கட்சியை உருவாக்க மாட்டேன் என்று சொன்னவர், இன்றைக்கு திருவோணமலையிலே வந்து யாரை அரசியல் மேடைக்கு கொண்டு வந்தாரோ அவரை பற்றி கீழ்த்தரமாக பேசிவிட்டு போயிருக்கிறார். இவருக்கு தமிழ் மக்கள் தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டுமா இல்லையா? எதை செய்ய நினைக்கிறார் அவர்? எதை செய்ய நினைக்கிறார்கள் மற்ற தமிழ் அரசியல் கட்சிகள்? தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிக்க நினைக்கிறார்கள், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஐயா 20 ஆசனங்களோடு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்று கேட்பதிலே நியாயம் இருக்கிறது. அது இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. 225 ஆசிரியர்களை கொண்ட பாராளுமன்றத்தில் 20 என்று சொல்வது 10 கூட கிடையாது. சொற்பெண்ணிக்கையான ஆசிரியர்கள். ஆனால் குறைந்தது அதையாவது நாங்கள் ஒரு அணியாக கொண்டு செல்லாவிட்டால் அதற்கு பிறகு நாங்கள் எங்களையே நாங்கள் வெடிக்க முடியுமா? எங்களையே நாங்கள் சின்னாபின்னமாக்கி சிதற வைத்து கூறு கூறாக உடைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று முளைத்த காலங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆசனங்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு சென்றால் அதனுடைய நிலை என்ன? வேறு என்னத்தை அவர்களுக்கு மாற்றி அணி என்று சொல்வதற்கு அர்த்தம் எங்களை அகற்றிவிட்டு அவர்கள் அந்த இடத்தை வந்து நிரப்ப வேண்டும். அதை மாற்ற இது அப்படி அல்ல. எங்களுடைய பலத்தை குறைப்பது, தமிழ் மக்களுடைய பலத்தை இல்லாமல் பண்ணுவது.
அடித்தளத்துக்கு பலவீனப்படுத்துவது. அதை தவிர வேறு நோக்கம் இருக்க முடியாது இந்த எந்த தமிழ் அரசியல் கட்சிக்கும். ஏனென்றால் அவர்கள் எவராகிலும் ஒரு 15 பாராளுமன்றங்களை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு திறன் இருக்கிறதா? ஏன் ஒரு 10 பேரை கொண்டு செல்வதற்கு அவர்களுக்கு பலம் இருக்கிறதா? 10 வேண்டாம், 5 கொண்டு செல்வதற்கு அந்த ஒரு அரசியல் கட்சிக்கு பலம் இருக்கிறதா? இன்றைக்கு அப்படி இல்லாத போது அவர்கள் என்ன துணிச்சலோடு தங்களை மாற்றியவர்கள் என்று சொல்வார்கள், என்ன துணிச்சலோடு வந்து மாற்றத்துக்கு வாக்களிகள் என்று சொல்வார்கள். அவர்கள் கேட்கிற மாற்றம் தமிழ் மக்களை பலவீனப்படுத்துகிறது என்று தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து சொல்லுகிற பரப்புரையாகத்தான் இருக்கிறது. தமிழ் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது, ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளருமாக இருக்கின்ற எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் மாற்று கூட்டணி, மாற்று தலைமை, மாற்று அரசியல் தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை இப்போது நாங்கள் பார்த்தோம். தொடர்ச்சியாக இந்த தேர்தல் காலத்திலே மேடைகளில் பேசப்பட்ட கருத்து, மிக குறிப்பாக எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் பேசப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் சற்றே பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது மாற்று என்கின்ற அந்த கருத்துருவாக்கத்திற்கு அவர் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அல்லது அந்த கருத்துருவாக்க தொடர்பாக மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துவது, மாற்று அணி என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 15 ஏறக்குறைய 15 வேட்பாளர்கள், 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது 15 அரசியல் பிரதிநிதிகளை அப்படியே மாற்றிவிட்டு உங்களினுடைய கொள்கை நிலைப்பாடுகளை மக்களுக்கு விளக்கமாக தெரிவித்து மக்களுக்கு உங்களுடைய கொள்கை நிலவரங்களை புரிய வைத்து அதனூடாக மாற்று கூட்டணியாக அல்லது சரியான பலம் பொருந்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நிலையிலான ஒரு பலத்துடன் பாராளுமன்றத்தில் இப்போது வகிபாகங்களை மேற்கொள்கிறதோ அதே வகிபாகத்துடன் அதே அழுத்தங்களுடன் நீங்கள் உங்களை ஒரு அரசியல் முகமாக முன்னிறுத்த வேண்டும். இதுதான் மாற்று. உங்களுக்குள்ளேயே நீங்கள் பல கட்சிகளாக பிரிந்து நின்று ஒரே கொள்கைகளுடன் பல முரண்பாடுகளோடு நீங்கள் மக்களை சந்திக்கின்ற இடத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசனங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களை மாற்று என்று முன்னிறுத்த முடியாது என்பது எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய கருத்துக்களாக காணப்படுகிறது. இந்த பின்னணியில் தான் நேற்றைய தினம் திருகோணமலையில் அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்த்தோம். அந்த அடிப்படையில் 2 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தரப்பினருடைய கருத்துக்கள், அவர்களினுடைய நிலைப்பாடு, அவர்களினுடைய இந்த மாற்று தொடர்பான அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். அது தொடர்பாக விரிவாக ஆராயலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் இணையலாம். தொடர்ந்தும் நிலைவரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் நிலைவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு மாற்று அரசியல் என்று சொல்லக்கூடிய கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக இன்றைய நிலைவரத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். மாற்று தலைமைகள் தமக்கான சரியான நிலைப்பாட்டில் நிற்கின்றனவா, மாற்று தலைமைகளுக்கான சரியான இடம் மக்களிடத்தில் காணப்படுகின்றனவா என்பது போன்ற கேள்விகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதை அடிப்படையாக கொண்டு ஒரு தலைப்பட்சமான தீர்மானத்திற்கு நாங்கள் வந்துவிட முடியாது. ஒரு ஊடகம் என்ற அடிப்படையில், ஒரு விவாதம், ஒரு உரையாடலின் அடிப்படையில் தீர்மானங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் இரு தரப்பினருடைய கருத்துக்களையும் மிக விரிவாக நாங்கள் ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நிலைவரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தலைப்புக்குமான இரண்டு தரப்பு நிலைப்பாடுகளையும் மக்களிடம் நாங்கள் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் மாற்று தலைமைகள் தொடர்பான விவாதங்களில் இவ்வாறான மாற்று தலைமைகள் ஏன் உருவாகின, எந்த புள்ளியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் முரண்படுகின்றன, தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பில் ஆராய வேண்டியுள்ளது. அந்த அடிப்படையில் இவ்வாறான கேள்விகளுக்கு மாற்று அணிகளால், குறிப்பாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் வடமாகாண முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் தமது தரப்பு நியாயங்களை முன்வைத்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நியாயங்களானது இந்த தேர்தல் காலங்களில் மிக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
அந்த வரிசையில் நேற்று யாழ்ப்பாணம் பளை பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் நாயகம் கஜேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றன. மாற்று எங்கிருந்து உருவானது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த புள்ளியில் மக்களினுடைய அபிலாஷைகளில் இருந்து விலகிச் சென்றது என்பது போன்ற கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்படுகின்றன. அவர் கூறுகின்ற ஆதாரங்கள் சரியாக இருக்கலாம், பிழையாக இருக்கலாம். அது தொடர்பாக விவாதிக்க வேண்டியதும் அது தொடர்பாக பரிசீலனை செய்ய வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பதாக அவருடைய கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும். முதலில் அவருடைய கருத்துக்களை இப்போது நாங்கள் ஒரு காணொளி வடிவாக பார்க்கலாம். இந்த விடுதலை போராட்டத்தை அழித்துவிட்டு இன்று நீங்கள் எங்களிடம் வந்து இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதானது 22 வருடங்களுக்கு பின்னோக்கி எங்களுடைய தமிழ் அரசியலை கொண்டு செல்கின்றீர்கள். அது நியாயமற்றது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல என்ற உறுதியான கருத்தை 2009ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் திகதி இந்திய வெளிவிவகார செயலாளர் சிவசங்கர் மேனனுக்கும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நாராயணன் அவர்களுக்கும் இடித்துரைத்தவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான். அந்த இடத்திலே கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா, மாவி ஐயா, சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் அந்த இடத்திலே இருந்தபோதும் அவர்கள் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள், இந்தியாவினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிற்பாடு, அந்த சந்திப்புக்கு பிற்பாடு சம்பந்தன் ஐயா கூட்டமைப்பில் இருந்த அந்த 22 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும், அதிலே 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். அவர் சொன்னார், இனிமேல் இந்த கட்சியினுடைய கொள்கையில் வடகிழக்கு தாயகம், தேசம், இறைமை, சுயநிர்ணய உரிமை, சமஷ்டி என்ற விடயங்கள் இருக்காது. அதை நாங்கள் கைவிட வேண்டும். இந்தியா அதனை விரும்பவில்லை. 13ஆம் திருத்தச் சட்டம் மாகாண சபையை நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த நிலைப்பாட்டை எதிர்த்தவர்கள் அந்த 20 பேரில் 3 பேர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதாவது கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் 4இல் ஒரு கட்சி அதனை எதிர்க்கிறது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். அங்கிருந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நானும் திருமதி பத்மினி சிதம்பரனானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து சம்பந்தனையாவினுடைய முடிவை எதிர்த்தோம். அப்பொழுது எங்களுக்கு சொல்லப்பட்டது, தான் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு இருப்பதானால் இருங்கள், இல்லையேல் நீங்கள் வெளியேறலாம். அவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் 2010ஆம் ஆண்டிலே நடக்கப் போகிற பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வேட்பாளர் படிவத்திலே நாங்கள் கையொப்ப முடியும். இல்லாவிட்டால் கையொப்பமிடுவதற்கு எங்களுக்கு அனுமதிக்கப்படாது. அப்பொழுது எங்கள் முன்னால் 2 தெரிவுகள் வருகிறது. ஒன்று, அந்த மே மாதம் 18ஆம் திகதி வரை அந்த இலட்சியத்துக்காக இறுதி வரை உறுதியாக போராடி சரணடைய மறுத்து, ஒற்றையாட்சியை ஏற்க மறுத்து, 13ஆம் திருத்தச் சட்டத்தை மாகாண சபையை தீர்வாக ஏற்க மறுத்து, தமிழ் தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வுதான் வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று வீரச்சாவை தழுவிக்கொண்ட அத்தனை ஆயிரம் மாவீரர்களுக்கும் துரோகமிழைத்து, உயிர் கொடுத்த 1.5 லட்சம் மக்களுக்கு துரோகமிழைத்து, அந்த முள்ளிவாய்க்கால் வரை சென்று அனைத்து உடைமைகளையும் இழந்து நடைப்பிணங்களாக செட்டிகுளம் முகாமுக்குள் வந்து அடைபட்டு கிடந்த மக்களுக்கு துரோகமிழைத்து, வடகிழக்கெங்கும் இந்த 8 மாவட்டங்களிலும் இந்த இராணுவத்தின் கோர பிடிக்குள் சிக்கி 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடுதலைக்காக உழைத்த, விடுதலைக்காக பங்களித்த மக்களுக்கு துரோகம் இழைத்து, அடுத்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதற்காக இந்த தேசம் இறைமை என்ற கொள்கைகளை கைவிட்டு, ஐயா சொல்கிறபடி ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு, மாகாண சபையை தீர்வாக ஏற்றுக்கொண்டு ஐயாவுக்கு பின்னால் சென்று அந்த அடுத்த தேர்தலிலே போட்டியிட்டு பதவி பெறுவதா, இல்லை கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி அந்த கூட்டமைப்பினுடைய உண்மையான அடிப்படை கொள்கைகளை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதா என்ற 2 தெரிவுகள் தான் எங்கள் முன் இருந்தது. அப்பொழுது அந்த இடத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் முடிவெடுக்கின்றார், இந்த விடுதலை போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஒருபொழுதும் துரோகம் இழைக்காது. தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு கூட்டமைப்பை உருவாக்கினாரோ அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் எப்பொழுதும் பாத்திரமாக இருப்போம். அந்த கொள்கைகளை நாங்கள் கைவிட்டு உங்களோடு சேர்ந்து தவறிழைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சம்பந்தனையாவிடம் சொல்லிவிட்டு அவர் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறுகின்றார்.
அந்த இடத்திலே நாங்கள் விடுதலை புலிகளால் அந்த கூட்டமைப்புக்குள் கொண்டு செல்லப்பட்டவர்கள் 2009 மே 18 நாங்கள் வேர் சாய்ந்த மரமாக நாங்களும் தவித்து நிற்கின்றோம். ஏன்னா எங்களுடைய முழு பலமும் ஆதரவும் புலிகளாகத்தான் இருந்தது. அந்த இடத்திலே நானும் பத்மினி அக்காவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு சேர்ந்து அதே முடிவை எடுத்து கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி நாங்கள் 2010 ஆண்டிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற இந்த அரசியல் இயக்கத்தை நாங்கள் உருவாக்கினோம். 10 ஆண்டுகளாக நாங்கள் இந்த கட்சியிலே 2 தேர்தல்களில் போட்டியிட்டோம். 10ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், 15ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தல்களில் போட்டியிடுகின்ற பொழுது நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம், கூட்டமைப்பு கொள்கைகளை கைவிட்டு விட்டது, ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தமிழரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்கப் போகிறது என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லி வந்திருக்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய மக்கள், இந்த விடுதலை போராட்டத்தை ஆழமாக நேசித்த மக்கள், தேசிய தலைவர் உருவாக்கிய கூட்டமைப்பு அப்படி ஒரு தவறை செய்யாதென்று கண்மூடித்தனமாக நம்பினார்கள். எங்களை தவறென்றார்கள், எங்களை நிராகரித்தார்கள், கூட்டமைப்புக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் நேற்று யாழ்ப்பாணம் பளை பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றியிருந்தார். அந்த உரையைத்தான் நாங்கள் தற்போது பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் எந்த இடத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களினுடைய அபிலாஷைகளை புறந்தள்ளி இந்தியாவினுடைய, இந்திய அரசாங்கத்தினுடைய, இந்திய ஆட்சியாளர்களினுடைய நலன்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருந்தது என்பது தொடர்பாகவும், எந்த இடத்தில் தாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு முரண்பட்டோம் என்பது தொடர்பாகவும், எந்த காரணங்களினுடைய பின்னணியிலே தாங்கள் புதிதாக தான் சார்ந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி தாங்கள் தனிப்பட்ட ஒரு அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் காணப்பட்டது என்பது தொடர்பாகவும், அதுக்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆணை, மக்கள் எந்த அளவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை நம்பியிருந்தார்கள், எந்த அளவுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பிள்ளையானவர்களாக காட்டியிருந்தார்கள் என்பது போன்ற பல விவாதங்களை, பல வாதங்களை அவர் தன்னுடைய தரப்பு நியாயங்களாக முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லி வந்தது போல மிக முக்கியமான ஒரு தேர்தல். குறிப்பாக தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய அரசியலை பரிசோதிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது காணப்படுகிறது. ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய அல்லது ஒரே சித்தாந்தங்களை பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு புள்ளியை அடிப்படையாக வைத்து போட்டியிடக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள், கூட்டணிகள் இதுவரையில் மக்கள் சந்தித்த தேர்தல்களில் இருந்திருக்கவில்லை. ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்திருக்கிறது, அல்லது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய அபிவிருத்தி சார்ந்த அரசியல், இணக்க அரசியல், அபிவிருத்தியும் உரிமையும் போன்ற பல்வேறுபட்ட கொள்கை நிலைப்பாட்டுடன் களமிறங்கி இருக்கக்கூடிய கட்சிகளைத்தான் மக்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு பொது தேர்தலானது தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த அடிப்படையில் என்ன நிலைப்பாட்டை மக்கள் எடுக்கப் போகிறார்கள், தேர்தலினுடைய முடிவு மக்களினுடைய தீர்மானத்தை எவ்வாறு பிரதிபலிக்கப் போகிறது என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் எதிர்வருகின்ற 6ஆம் திகதிக்கு பின்னர் தான் முற்றுமுழுதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் கூட அரசியல் களத்திலே தொடர்ச்சியாக இடம்பெற்று வரக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ச்சியாக ஆதவனினுடைய நிலைவரம் நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நிலைவரம் நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.